ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தோழி பிரீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்ரமாதித்தன் கதைகள். லாஸ்ட் 2 எபிசோட்ஸாக பகுசுரதன் கதையை தான் கேட்டுட்டு இருந்தோம். அந்த லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, புத்திசாகரன் சொல்கிற பேச்சை கேட்காம ஜெயபாலன் நான் வேட்டைக்கு போய் தீர்வன் சொல்லி வேட்டைக்கு போய் அங்கே புலிகிட்ட மாட்டை பார்த்து அதை புலிக்கு பயந்து மரத்தில் ஏறினா மரத்து மேலே ஒரு கரடி இருக்குது. சரி, அந்த கரடியை பார்த்து பயந்தவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது கரடியே அந்த ஜெயபாலனுக்கு அடைக்கலம் கொடுக்குது. அவனும் அந்த கரடியை நம்பி கரடி மடியிலேயே படுத்து தூங்குறான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த புலி, இங்கே பாரு, அவன் மனுஷ பிறவி, அவன் உனக்கு நல்லது செய்வானான்றது ரொம்பவே சந்தேகம். நீ அவனுக்கு என்னதான் நல்லது செஞ்சாலும் அது திருப்பி உனக்கு வருமாங்கிறது பெரிய பெரிய சந்தேகத்துக்குரியது. அதனால அவனை கீழே தள்ளிவிடு, நான் சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகிறேன், நீயும் தப்பிச்சிருவ அப்படின்னு சொல்லி புலி சொல்லுது. இதை கேட்டுட்டு இருந்த கரடி என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் என்னிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறான். அவனை கீழே தள்ள மாட்டேன். அடைக்கலம் புகுந்தோரை கொல்வது பெரும் பாவம். எவனொருவன் நம்பிக்கை துரோகம் செய்கிறானோ, அடைக்கலம் புகுந்தோரை அழிக்கிறானோ, அவன் உலகம் அழியும் வரை நரகத்தில் கிடந்து உழல வேண்டும் என்பார்கள். இந்த பாதகத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லியது கரடி. சிறிது நேரத்திற்கெல்லாம் அரசகுமாரன் விழித்து கொண்டான். கரடி அவனை நோக்கி, அரசகுமாரா, நான் சிறிது நேரம் தூங்குகிறேன், ஜாக்கிரதையாக கவனிக்கிறாயா என்று கேட்டது. அப்படியே பார்த்து கொள்கிறேன் என்று அவன் சொல்லவே கரடியும் அவன் பக்கத்தில் படுத்து தூங்கியது. இந்த சமயத்தில் புலி அவனை கூப்பிட்டு, ஓ ராஜகுமாரா, இந்த கரடியை நம்பாதே, இதன் கை கால்களில் கூரிய நகங்கள் இருக்கின்றன என்று சொல்ல ஆரம்பித்தது. ஆறுகள், நகங்கள், கொம்புகளுடைய மிருகங்கள், ஆயுதங்களுடன் கூடிய மனிதர்கள், பெண்கள், அரசர்கள் ஆகியோர்களிடம் நம்பிக்கை வைக்க கூடாது என்பார்கள் பெரியோர்கள். மேலும் கரடியோ நிலையான புத்தியுடையதல்ல. ஆகவே அதன் அன்பை கண்டும் பயப்பட வேண்டியதே. ஒரு கணம் மகிழ்ச்சி, அடுத்த கணம் கோபம், வினாடிக்கு வினாடி வெறுப்பு, அடிக்கொரு தரம் மறைக்கக்கூடிய புத்தியுள்ளவர்களின் அன்பு, இவை அபாயகரமானவையே. இந்த கரடி உன்னை ஏன் காப்பாற்றியதென்றால், நான் போனதும் உன்னை சாப்பிட விரும்புகிறது. இதை நீ உணராமல் இதன் பசப்பு வார்த்தைகளில் மயங்கிவிட்டாய். கரடியை கீழே தள்ளிவிடு, அதை சாப்பிட்டு என் பசியை போக்கிக் கொள்கிறேன், நீயும் நிம்மதியாக நகரத்திற்கு திரும்பலாம் என்று புலி சொல்லிற்று. அந்த புலியின் வார்த்தைகள் ஜெயபாலனுக்கு உண்மையாகவே பட்டன. கரடியை கீழே தள்ளிவிட்டான் ராஜகுமாரன். ஆனால் கரடி கீழே விழவில்லை. நடு வழியிலே குறுக்கிட்ட கிளை ஒன்றை பிடித்து மேலே ஏறிவிட்டது. அதை கண்ட ராஜகுமாரன் நடுங்கி போய்விட்டான். ஏ நன்றி கெட்ட கீழ்மகனே, ஏன் பயப்படுகிறாய்? உன் உயிருக்கு ஆபத்து வராது. நீ செய்த காரியத்தின் பலனை நன்றாக அறிய வேண்டும். ஆகவே உன் புத்தி சுவாதீனத்தை இழந்து பைத்தியம் பிடித்தவனாய் திரும்ப திரும்ப சசேமிரா என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இந்த காட்டிலேயே அலைந்து கொண்டிருக்கப் போகிறாய் என்று அவனை பார்த்து சொல்லியது கரடி. மெல்ல பொழுது விடிந்தது. யாராவது வந்துவிடப் போகிறார்களே என்ற எண்ணத்தில் புலி ஓடிவிட்டது. கரடியும் அரசகுமாரனை சபித்துவிட்டு தன் இருப்பிடத்திற்கு போய்விட்டது. அரசகுமாரனும் புத்தி தடுமாறியவனாக சசேமிரா என்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே காட்டில் திரியத் தொடங்கினான். அரசகுமாரனுடைய குதிரை மட்டும் தனியாக நகரத்திற்கு வந்து சேர்ந்தது. ராஜகுமாரனை சுமந்து வராமல் அது தனியாக வருவதைக் கண்ட குடிஜனங்கள் ராஜாதிராஜனிடம் சென்று முறையிட்டார்கள். நந்த மன்னன் உடனே மந்திரி பகுசுரதனை அரவழைத்து, மந்திரி, என் குமாரன் வேட்டைக்கு கிளம்பும் போது கெட்ட சகுனங்கள் தோன்றின. இருந்தும் அலட்சியம் செய்து அவன் புறப்பட்டு போனான். இப்போது அவன் ஏறி சென்ற குதிரை மட்டும் தனியாக வந்திருக்கிறது. அவனை காணவில்லை. அவனுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நாம் உடனே காட்டிற்கு சென்று அவனை தேட வேண்டும் என்றான். அவ்விதம் மன்னனும் மந்திரியும் காட்டிற்கு சென்று தேடினார்கள். அங்கு புத்தி மாறியவனாய் ஜெயபாலன் சசேமிரா என்ற வார்த்தைகளை கூறிக்கொண்டு திரிவதைக் கண்டு அவனை அழைத்து வந்தனர். மைந்தனின் நிலையை கண்ட நந்த மன்னன் சொல்ல முடியாத துயரத்தில் மூழ்கினான். மணி மந்திர ஔஷதங்களில் வல்லவர்கள் வரவழைக்கப்பட்டனர். எவ்வளவுதான் முயன்றும் அவர்களுக்கு அரசகுமாரனின் நோய் மூலத்தை கண்டு கூட பிடிக்க முடியவில்லை. இந்த சமயம் தன் மந்திரியை நோக்கி சொல்லலானான். ராஜகுரு சாரதானந்தர் இங்கிருந்தாரானால் என் மைந்தனை ஒரு நொடி பொழுதில் அவர் தெளிய வைப்பாரே. ஆனால் அவரைத்தான் நான் சரியாக விசாரியாமல் ஒரு காரணமும் இல்லாமல் மரண தண்டனைக்கு ஆளாக்கிவிட்டேனே.
ஒருவன் எந்த காரியத்தையும் செய்யும் முன்பாக தீர ஆலோசிக்க வேண்டும். அவ்விதம் செய்யவில்லை என்றால் அதுவே கெட்ட காலத்திற்கு ஒரு காரணமாகும். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கெடுதலை உடையதாயிருக்கும் தீர்ப்புகளே கெட்ட காலத்திற்கு முக்கிய காரணம். குணங்களை விரும்பும் அதிர்ஷ்ட தேவதை தீர ஆலோசிப்பவனையே தேர்ந்தெடுக்கிறாள். ஒருவன் தீர ஆலோசிக்காமல் எதையும் செய்யக்கூடாது. நன்றாக ஆலோசித்து முடிவு செய்யப்பட்டவைகளையே செய்ய வேண்டும். இல்லையேல் வியாகுலம் ஏற்படும். பிராமண பெண்ணும் கீரிப்பிள்ளையும் கதை எல்லோரும் அறிந்ததே. இருந்தாலும் என்னை தடுக்கக்கூடியவன் எவனும் அப்போது இல்லை என்று வருத்தத்தோடு சொன்னான் நந்தமன்னன். அவனை மைந்தனின் நிலை பெரிதும் வாட்டியது. இதற்கு மந்திரி பகூசுரதன் பின்வருமாறு பதில் சொன்னார். அப்போது நடக்க வேண்டியதே நடந்திருக்கிறது. அவரவர் விதிப்படியே அவரவர் புத்தியும் மாறுகிறது. ஒருவனுடைய புத்தி, காரியம், எண்ணம், நண்பர்கள் ஆகிய இந்நான்கும் விதிப்படியே மாறுகிறது. எது நடக்கக்கூடாததோ அது நடக்காது. எது நடக்க வேண்டுமென்றிருக்கிறதோ அது நடந்தே தீரும். எவ்வித முயற்சியும் செய்யாவிட்டாலும் கூட அவை நடந்துவிடும். அவனுக்கு இல்லை என்று விதிக்கப்பட்டிருக்கும் போது, அவனுடைய உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டிருக்கும் போதும் கூட அவனுக்கு கிடைக்காமல் போய்விடும். இதை கேட்ட அரசன், இது முன்விளைகளின் பலனே. எனினும் இப்போது என் குமாரனின் பைத்தியம் தீர்க்க நான் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றான். எவ்விதத்தில் என்று கேட்டான் மந்திரி பகூசுரதன். மைந்தனை சொஸ்தப்படுத்துபவர்களுக்கு என் ராஜ்யத்தில் பாதி கொடுப்பதாக அறிவிக்கப் போகிறேன் என்றான் மகாராஜன். மந்திரி வீடு திரும்பியதும் குரு சாரதானந்தனிடம் சென்று நடந்ததை தெரிவித்தார். அதை கேட்ட ராஜகுரு, மந்திரி, தாங்கள் அரசரிடம் சென்று, என் வீட்டில் யவ்வனத்தோடு கூடிய இளம்பெண் ஒருத்தி இருக்கிறாள். ராஜகுமாரனை அவள் நேரில் பார்க்க ஏற்பாடு செய்தால் அவள் ஏதாவது ஒரு வழி சொல்லக்கூடும் என்று தெரிவியுங்கள் என்றார். மந்திரியும் அதே போல நந்தமன்னனிடம் சென்று சொன்னார். அரசனும் தன் குமாரனை அழைத்து கொண்டு பிரதானிகளுடன் மந்திரியின் வீட்டுக்கு வந்தான். அரசகுமாரன் சசேமிரா என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருந்தான். திரை ஒன்றின் பின்னால் மறைந்திருந்த சாரதானந்தனர் ச சே மீ ரா என்ற ஒவ்வொரு எழுத்தும் தொடங்கும் 4 ஸ்லோகங்களை சொன்னார். ச என்று ஆரம்பிக்கும் முதல் ஸ்லோகம் பின்வருமாறு பொருளை கொண்டது. சத்குணங்களை நம்பிக்கொண்டிருக்கும் மனிதனை ஏமாற்றுவதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்கிறது? மார்பில் படுத்தூங்கும் ஒருவனை குத்திக் கொள்வதில் என்ன வீரம் இருக்கிறது? இந்த முதல் ஸ்லோகத்தை கேட்ட அரசகுமாரன் ச என்று சொல்வதை விட்டான். அடுத்தபடியாக சாரதானந்தர் சே என்ற எழுத்துடன் தொடங்கும் ஸ்லோகத்தை சொன்னார். அதன் உட்பொருள் பின்வருமாறு உள்ளதாகும். கங்கை சமுத்திரத்தில் கலக்குமிடத்தில் சங்கமத்தை அடைந்தால் பிரம்மஹத்தி தோஷம் போய்விடுகிறது. ஆனால் நண்பனுக்கு துரோகம் செய்வனுடைய பாவம் ஒருபோதும் விலகுவதில்லை. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு. இரண்டாவது ஸ்லோகத்தை கேட்ட அரசகுமாரன் சே என்ற வார்த்தையை விட்டுவிட்டான். மூன்றாவதான மீ என்ற எழுத்துடன் தொடங்கும் ஒரு ஸ்லோகத்தை குரு சொன்னார். மித்ர துரோகி, நன்றியில்லாத மனிதன், நம்பிக்கை துரோகம் செய்பவன், இந்த மூவரும் சூரிய சந்திரர் உள்ள வரைக்கும் நரகத்திலே கிடந்து உழலுவார்கள். இதை கேட்ட பிறகு அரசகுமாரன் மூன்றாம் எழுத்தான மீ என்பதையும் விட்டு ரா என்ற எழுத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தான். கடைசியாக ரா என்ற எழுத்துடன் தொடங்கும் ஸ்லோகத்தை ஆரம்பித்தார் குரு சாரதானந்தர். ராஜனே, உன் மகன் க்ஷேமத்தை நீ விரும்புகிறாயானால் அறிஞர்களுக்கு நிறைய பரிசை கொடு. அவர்களே உயர்ந்தவர்கள். இதை சொல்லி முடித்ததும் அரசகுமாரன் தன் பழைய நிலையை அடைந்து விட்டான். தந்தையிடம் காட்டில் நடந்தவற்றை விவரமாக தெரிவித்தான். அதை கேட்ட நந்தமன்னன் நன்றியுணர்வுடன் திரையை நோக்கி அதன் மறைவில் இருந்த சாரதானந்தனரை பார்த்து சொல்லத் தொடங்கினான். அப்போது திரைக்கு பின்னால் இருப்பது ஒரு பெண் என்றுதான் மன்னவன் நினைத்து கொண்டிருந்தான். ஏ அழகிய பெண்ணே, நீயோ நகரத்தில் வசிப்பவள், காட்டிற்கு போனதில்லை. காட்டிலே கரடி, புலி, மனிதன் இம்மூவருக்கும் இடையே நிகழ்ந்த சம்பவத்தை எவ்விதம் உன்னால் அறிய முடிந்தது என்று நந்தமன்னன் கேட்டான். திரைக்கு பின்னால் இருந்த சாரதானந்தர் சிரித்துக்கொண்டே, தேவர்களின் ஆசிரியர் பிரகஸ்பதியின் அருளால் சாரதாதேவி என் நாவில் தங்கியிருக்கிறாள். அவள் அருளினால் பானுமதியின் மச்சத்தை நான் ஞான திருஷ்டியின் மூலம் அறிந்தது போலவே இதையும் நான் அறிந்தேன் என்று சொன்னார். அவர் வார்த்தைகளை கேட்ட நந்தமன்னன் திகைத்து போய்விட்டான். சட்டென்று திரைச்சீலைகளை பிடித்து இழுத்தான். அங்கு உட்கார்ந்திருந்த
சாரதானந்தனரை நேருக்கு நேர் அவன் கண்டான். உடனே மன்னவனும் மற்றவர்களும் குருவின் காலில் விழுந்து வணங்கினார்கள். மந்திரி பகுசூரன் அவர்களுக்கு முன்பு நடந்த கதையை தெரிவித்தார். நந்த மன்னன் அவரை பார்த்து பின்வருமாறு சொன்னான். மந்திரி, உன்னுடைய தொடர்பினால் நான் பெரும் கேட்டிலிருந்து தப்பித்தேன். இதனால் ஒருவர் நல்லவர்களிடமே நட்பு கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது. அதன் மூலம் அவன் நல்ல பலன்களை அடைவான். கங்கை ஜலத்தை அருந்துபவன் மூலம் ஒருவன் தாகத்தையும் தான் செய்த பாவங்களையும் அவற்றின் மூலம் நேரக்கூடிய கேடுகளையும் தீர்த்து கொள்கிறான். அதுபோலவே நல்லவர்களுடன் நட்பு கொண்டுள்ளவன் தன்னுடைய கஷ்டங்களையும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் நிவர்த்தி கொள்கிறான். மேலும் உன் மூலமே என்னுடைய குமாரனும் பெரும் ஆபத்திலிருந்து மீள முடிந்தது. உன்னை போன்ற உயர் குடும்பத்தில் பிறந்தவனாகவும் புத்திசாலியாகவும் உள்ளவனையே அரசன் மந்திரியாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஓர் அரசன் கீழ்த்தரமான குடும்பத்தில் பிறந்தவனை அழையாதிருந்தால் அவன் எறும்பு புற்றிலிருக்கும் பாம்பை பிடிக்கும் சாமர்த்தியமான பாம்பாட்டிற்கு சமமானவனே என்று சொல்லப்படுவதும் உண்டு. இவ்விதம் நந்த மன்னன் தன் மந்திரி பகுசூரனை பலவாறும் புகழ்ந்து அநேக பரிசுகளை கொடுத்து கௌரவித்தான். இவ்வாறு நீதிவாக்கிய மந்திரி பகுசூரன் கதையை சொல்லி முடித்தார். இந்த கதையில் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, ஒருத்தவங்களை தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடாது. ஒருத்தவங்களை சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யாரையும் பிளைண்டாக நம்பக்கூடாது. இப்படி கான்ட்ராஸ்டாக நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இங்கே எதுவுமே எல்லாருக்குமே பொருந்தாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இங்கே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார் செய்கிறாங்க, எப்போ செய்கிறாங்க, எதுக்காக செய்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த காரியம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. இது நம்ம நிறைய விஷயத்தில் செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், ஒரு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு பொய் சொன்னால் தப்பு கிடையாது. ஒரு மானை காப்பாற்றுறதுக்காக ஒரு புலியை நம்ம அடிக்கிறோம், துரத்துறோம் அப்படின்னா அது தப்பு கிடையாது. அது யாரோட பார்வையில் தப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி மானை கொல்றதுன்றது அதோட ஒரு நார்மலான விஷயம். ஏன்னா புலிக்கு மான் தான் சாப்பாடு. ஆனால் ஒரு மனுஷன் அதை பார்க்கும்போது ஒரு தியாக குணம் உள்ள ரொம்ப சாந்தமான ஒரு மனுஷன் பார்க்குறான் அப்படின்னா, அந்த புலி அந்த மானை கொல்றது அவனுக்கு ஒரு பெரிய கொடூரமான விஷயம். ஆனால் புலியை பொறுத்த வரைக்கும் அது அதோட உணவை எடுத்துக்குது. அதோட நார்மலான விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறது நமக்கு அது தப்பாக தெரியலாம். ஆனால் புலிக்கு அது தப்பு கிடையாது. இப்போது இந்த மனுஷன் அந்த மானை புலிக்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டான்னா அந்த மானுக்கு அந்த மனுஷன் கடவுளாகவே தெரிவான். ஆனால் அந்த புலிக்கு அவன் பெரிய துரோகியாக தெரிவான். ஏன்னா அந்த புலியோட சாப்பாடை அந்த மனுஷன் எடுத்திருக்கான். ஆனால் அந்த மானு அந்த எப்படி யோசிக்கும் அப்படின்னா, நம்ம உயிரையே காப்பாற்றிருக்காருன்னு சொல்லி அந்த மனுஷனை பாராட்டும். ஸோ இப்போ எந்த காரியமுமே யார் சைட்லேருந்து பார்க்குறோன்றதை பொறுத்து தான் அவங்களோட தாட்ஸ் மாறும். ஸோ இங்கே எல்லா விஷயத்துலையுமே பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர்த்து நமக்குன்னு சில நியாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நியாயத்துப்படி யாரையும் பாதிக்காமல் செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதில் ராஜாவை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை பெண்களையே நம்பக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை பெண்கள் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த எந்த விஷயத்தையுமே என்னால் ஏற்றுக்க முடியாது. இது என்னோட சொந்த கருத்து தானே தவிர்த்து அவங்கள நான் எந்த விதத்தையும் தப்பு சொல்ல விரும்பலை. ஏன்னா அது அவங்கவுங்க சொந்த விஷயம். அந்த காலத்தில் எப்படி எழுதப்பட்டாங்கன்றது. இப்போ நமக்கு ஒரு கதை கிடைக்குதுன்னா அதை எழுதுறவரோட அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் அந்த கதை நமக்கு கிடைச்சிருக்கு. அதை இதே அந்த நந்தமன்னன் அவர் எழுதியிருந்தாருன்னா இந்த கதையோட போக்கே வேறு மாதிரி இருந்திருக்கும். இதே பகுசூரன் எழுதியிருந்தாருன்னா அவரோட போக்கு வேறு மாதிரி இருந்திருக்கலாம். இல்லை அந்த ராணி இருந்தாங்க இல்லையா, அந்த ராணி இந்த கதையை சொல்லியிருந்தாங்கன்னா அது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு இந்த ஸ்டோரி கிடச்சிருந்துருக்கும். ஸோ ஒரு கதையை நம்ம யார் மூலியமாக கேட்குறோன்றதை பொறுத்து தான் அந்த கதையோட விதமே மாறுது அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம். அதனால இதில் சொல்கிற எந்த விஷயத்துலையுமே சொல்கிற விஷயங்கள் நம்ம எப்படி அப்படியே எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம பழைய காலத்தில் நமக்கு சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அது கண்டிப்பாக நமக்கு அப்படியே அப்ளை பண்ணணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் சொன்ன எந்த விஷயமுமே பொய்யோ இல்லை தவறான விஷயமோ இருக்கவே இருக்காது. அதை என்னால் ஆணித்தரமாக நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டோன்னா, அந்த காலத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருந்திருக்கும். எல்லாமே நியாயமாக
பார்க்கப்பட்ட விஷயங்கள் பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். இங்கே சிலர் வந்து சில சுயநலத்துக்காக தப்பாக சில விஷயங்களை புகுத்தி வச்சுருந்தாங்கன்றது நம்மளால் மறுக்கவே முடியாது. அது எந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நியாயமாக சொல்லப்பட்ட விஷயங்கள், சாயந்தரம் ஆனால் விளக்கேற்றணுன்றதா இருக்கட்டும், இல்லை சாயந்தரம் ஆனால் சிலர் வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பேசும்போது நைட் ஆனால் நகம் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி துணி துவைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பெருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பெருக்கி வெளியில் அள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்குன்றது என்னோட சின்ன மூலையில் தோணுது என்னென்னா, அந்த காலத்தில் பெருசாக நைட் ஆயிடுச்சுன்னா சின்ன அகல் விளக்கு மட்டும்தான் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்க பட்சத்தில் நைட் டைமில் நகம் கட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க தவறுதலாக அவங்க விரலை கட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. துணி துவைக்க போனாங்கன்னா அது அவ்வளோ க்ளீனாக நம்மளால் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் துணி துவைக்கிறதெல்லாம் ஒரு ஆற்றுலையோ இல்லை ஒரு நீர் நிலையில தான் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நைட்டில் போய் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களோட உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். அதே சமயத்தில் அது சுத்தம் இல்லாமல் நம்ம ஒரு செயலை செய்கிற மாதிரி இருக்கும். நைட்டில் பெருக்கக்கூடாது, அதை அள்ளி வெளியே போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு எனக்கு தோணுறது என்னென்னா, நைட்டில் பெருக்கும்போது நம்ம சம்டைம்ஸ் சரியாக க்ளீன் பண்ணாமல் போயிடலாம். அப்படி இல்லையா, நம்ம வீடுகளில் இப்போ நம்ம போட்டிருக்க ஒரு நகையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும், எப்போயாவது கை தவறி விழுறதுன்றது நார்மலான ஒரு விஷயம். அது நம்ம எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம நைட்டில் பெருக்கி அள்ளி வெளியில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பொண்ணாகவே இருக்கலாம், இல்லை ஒரு முக்கியமான பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு முக்கியமான ஒரு 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 தகவலாக இருக்கலாம், ஒரு தகவல் சம்மந்தப்பட்ட பேப்பராக இருக்கலாம், இப்படி எது வேணா இருக்கலாம். அப்படி தூக்கி போட்டுட்டா அதை திருப்பி நம்மளால் எடுக்க முடியாது இல்லையா, அது தொலைஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம அதை போட்டுட்டோங்கிறது இருந்து நமக்கு தெரிஞ்சாலும் அதை போய் தேடலாம். அப்படியே நமக்கு தெரியப்படும், நமக்கு தெரியாமல் தான் அதை தூக்கி போட போகிறோம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பல சம்பிரதாயங்கள் அந்த காலத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. ஸோ அந்த காலத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து இதை அப்படியே அப்ளை பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ சொல்லியிருக்க விஷயங்களை இப்போது எந்த விதத்தில் அந்த காலத்தில் சொன்ன விஷயங்கள் இந்த காலத்துலேயும் நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோன்னா, சில உணவு பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு 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 வாரத்தில் 7 நாளும் நான்வெஜ் சாப்பிடலாமான்னு கேட்டால் அது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால பின்பற்றப்பட்டதாக தான் இருக்கும். சில இந்த கிழமையில் ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி, மற்ற நாட்கள்லாம் ஒரு சாமிக்கும் ஒரு கிழமையாக வச்சு அவங்களுக்குன்னு அதை விரதமாக ஃபாலோ பண்ணி, ஸோ அந்த விதத்தில் மக்களை கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து இது என்னோட கருத்து. இது உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு தோன்ற விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தோன்னா, பனிக்காலங்களோ மழை காலங்களையோ நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிறதுன்றது வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு அவ்வளோ உகந்ததாக இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த சமயத்தில் நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் அது இன்னும் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால ஃபாலோ பண்ணப்பட்டது தான். அந்த சமயத்தில் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்றதுன்னு சொன்ன விஷயமா இருக்கும். அதை இன்றைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலாம், தப்பே கிடையாது. அண்டு இன்னொன்று சொல்ல போனோன்னா, இப்போது நம்ம வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம டீடாக்சிஃபைங்னு சொல்லி இப்போ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். வாரத்தில் ஒரு நாள் எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சு விரதம் இருக்கிறதுன்றது வந்து நம்ம உடம்ப ஒரு சுத்தப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்குது. ஸோ அதை வந்து அந்த காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம குழந்தையே எடுத்துக்கோங்களேன், நார்மலாக இதை செய்யணும்னு சொன்னால் அதை செஞ்சிடாது. இதை நீ செய்யலைன்னா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், சாமி கண்ணை குத்துன்னு சொன்னால் அதை செய்யும். அப்படி தான் அந்த காலத்துலேயும் லைக் நம்ம நார்மலாக இதை செஞ்சால் அது உனக்கு உடம்புக்கு நல்லதுன்றதை தாண்டி, இதை நீ இதை செய்யாமல் விட்டேன்னா உனக்கு பெரிய பாபம் வந்து சேரும், பெரிய நீ சாமியை வந்து நிந்தித்தவனா போவே அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனசில் ஒரு சின்ன பயம் இருக்கும். அந்த பயத்தில் நம்ம எல்லாத்தையும் சரியாக செய்வோம் அப்படிங்கிறத கணிச்சதுனால தான் அதை எல்லாத்தையுமே மத சார்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எவ்வளோ கிளவராக மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம முன்னோர்களை நினைக்கும் போது பரவாயில்லையே, பெரிய ஆளுங்களாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல தோணுது எனக்கு. ஆனால் அதையும் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் அதை மூட நம்பிக்கை சரியாக பண்ண அவங்களெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுமான்னு கேட்குற இந்த காலத்து சிலர் எல்லாருமே கேட்குறதா நான் சொல்ல வரல, சிலர் கேட்குறாங்க. அப்படி கேட்குறவங்களோட அறிவை பற்றி யோசிக்கும்போது
அவங்க அறிவை பற்றி பேசுகிற தகுதி இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது பெரிய கொஷின் மார்க் தான். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து எல்லா விஷயமுமே ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளைண்டாக நம்பணும்னு நான் சொல்ல வரல. பட் அதில் வந்து என்ன எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சமாச்சும் ஒரு 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 சின்ன தாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறது பேசுறது வந்து நலமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது பெரிய அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்காக மட்டும் கிடையாது. இன்னைக்கு நம்ம நம்ம பக்கத்துல நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், நம்ம மதரா இருக்கலாம், இல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவங்க சொல்லும்போது, அ "நீ என்ன சொல்றது? நீ சொல்றத நான் கேட்கணுமா?" அப்படின்னு இல்லாம, அவங்க சொல்றதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன தாட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, பல பிரச்சனைகள நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே. இன்னைக்கு நம்ம இந்த கதைய கேட்டு முடிச்சுட்டோம். இந்த நீதிவாக்கிய மந்திரி சொன்ன கதைய முடிச்சதுக்கப்புறம், நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நம்ம விக்ரமாதித்தனோட அந்த சிம்மாசனம் இருக்கு இல்லையா? அந்த சிம்மாசனத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த சிம்மாசனத்துல வந்து 32 பதுமைகள் இருப்பாங்க. அந்த 32 பதுமைகளும் அவங்க வந்து எப்படி ஆ ஆ இவங்கள பூஜைலாம் பண்ணியாச்சு. இந்த 32 பதுமைகள் வந்து அந்த விக்ரமாதித்தன் உட்கார்ந்த ம சிம்மாசனத்துல போஜராஜன உட்கார விட்டுருவாங்களா? அது அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா? அப்படிங்கிறத வர எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நான் உங்கள் தோழி பிரீதா. டாடா! பாய் பாய்.